ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். 2020 முதல் 2024 வரை டெல்லியில் இரண்டாவது முறையாக ஆம் ஆத்மி ஆட்சி நடந்தது. அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் முதல்வராக இருந்தபோது புதிய மதுபான கொள்கை அறிவிக்கப்பட்டது. இதில் முறைகேடுகள் நடந்ததாக புகார்கள் எழுந்தன. சிபிஐ அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி டெல்லி துணை முதல்வராக இருந்த மணீஷ் சிசோடியாவை கைது செய்தது. அதன் பிறகு புதிய மதுபான கொள்கை டெல்லி அரசால் ரத்து செய்யப்பட்டது. இருப்பினும் முதல்வராக இருந்த கெஜ்ரிவாலும் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டார். ஜாமீனில் வெளிவந்த அவர் 2025 டெல்லி சட்டசபை தேர்தலை சந்தித்தார். ஆனால் தேர்தல் முடிவில் பாஜக வெற்றி பெற்று ரேகா குப்தா தலைமையில் ஆட்சி அமைத்தது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கெஜ்ரிவால் அரசின் ஊழல்கள் குறித்த தலைமை கணக்கு தணிக்கையாளர் அறிக்கைகளை சட்டசபையில் தாக்கல் செய்வோம் என தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாஜக வாக்குறுதி அளித்திருந்தது. இந்நிலையில்தான் முதல்வர் ரேகா குப்தா தலைமையில் டெல்லி சட்டசபையின் முதல் கூட்டத்தொடர் திங்களன்று துவங்கியது. முதல் நாளிலேயே ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் அம்பேத்கர், பகத்சிங் படங்களை முதல்வர் அறையிலிருந்து அகற்றியது தொடர்பாக எதிர்ப்பு தெரிவித்து சட்டசபை வளாகத்தில் தர்ணா செய்தனர். செவ்வாயன்று நடந்த இரண்டாவது நாள் கூட்டத்தில் கவர்னர் உரையாற்றும் போதும் ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் அதே பிரச்சனையை எழுப்பி கூச்சலிட்டனர். இதனால் எதிர்க்கட்சி தலைவர் அதிஷி உள்பட 11 எம்எல்ஏக்களை ஒரு நாள் சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் விஜயேந்தர் குப்தா உத்தரவிட்டார். கவர்னர் உரைக்கு பிறகு 14 ஆண்டுகளாக தாக்கல் செய்யப்படாமல் இருந்த சிஏஜி அறிக்கையை தாக்கல் செய்தார். அதில் 2017 முதல் 2021 வரையிலான 4 ஆண்டு கால ஆம் ஆத்மி அரசில் மதுபான விநியோகங்களில் முறைகேடுகள் நடந்துள்ளன. இதனால் அரசுக்கு கிட்டத்தட்ட 2026 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. आपकी अनुमति से राष्ट्रीय राजधानी क्षेत्र दिल्ली सरकार से संबंधित भारत के नियंत्रक एवं महालेखा परीक्षक का दिल्ली में शराब के विनियम और आपूर्ति पर निष्पादन लेखा परीक्षा प्रतिवेदन वर्ष 2024 का प्रतिवेदन संख्या नंबर 1 की प्रतियां सदन पटल पर प्रस्तुत करती हूं.